நம்ம கோபி கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பேர் கோகனட் பிளக்கரை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 அடி 25 அடி 30 அடி வரைக்கும் இருக்குங்க. இந்த கோகனட் பிளக்கர்ஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு டவுட்மே இருக்கு. சோ அந்த டவுட்ஸை இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிட்ட கோகனட் பிளக்கர் பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. ஒன்னு அலுமினியம், இன்னொன்னு ஃபைபர் மெட்டீரியலுங்க. அலுமினியத்துல பாத்தீங்கன்னா 20 and 25 ஃபீட் இருக்குங்க. ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் இருக்குங்க. அலுமினியம் மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். ஃப்ரூட் ஹார்வெஸ்டர், சிக்கிள் அண்ட் சா பிளேட். கூடவே ஃபிட் பண்றதுக்கு ஸ்க்ரூ அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்போம். இப்போ எப்படி ஃபிட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிக்கிள் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்கிள் பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹோல் சூட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம்னா உங்களுக்கு எந்த ஹோல்ஸில் வேணுமோ நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து சூட் ஆகலை அப்படியே எனக்கு இன்னொரு ஹோல் வேணும்னா நீங்கள் அடிஷனலாக வேணால் ஹோல் போட்டுக்கலாம். ஆனால் சிக்கல் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுங்கன்னா, இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்போன்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டுங்க, இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா கீழே வந்துடும். கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கோகனட் பிளக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு லாக்கிங்லையுமே இருக்கும் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஹோல்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் லாக் ஆகிக்கும். ப்ரெஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும். அது போக இந்த ரெட் லைன் ஒன்று வருங்கன்னா அந்த ரெட் லைனுக்கு மேலே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஃபைனல் ஹோலுங்க, இந்த 3வது ஹோல் வெளியே வரக்கூடாது. உள்ளே வச்சு தான் நீங்கள் லாக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரூட் பிளக்கர் பார்க்கலாம் வாங்க. ஆனால் இந்த ஃப்ரூட் பிளக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்டு கொடுத்துருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து இதை வந்து இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் தனியாக ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரூட் பிளக்கர் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க. என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கிறோம். அந்த ஹோலுக்கு நேரம் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கணும்னா போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வாஷர் கொடுத்துருப்போம், ஒரு நட்டு கொடுத்துருப்போம். இது மாதிரி போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு மாட்டினதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஷேக் இருக்கும். அந்த ஷேப்புக்கு வந்து கம்ப்ளீட்லி நார்மல். ஆனால் இந்த ஃப்ரூட் பிளக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலே போதுமானதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஆனால் இது ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபிட் பண்ணுமான்னு கேட்பீங்க. பட் அப்படிலாம் தேவைப்படாதுங்க. டேரெக்டாக இப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லாக் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னா லாக் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்போம். அந்த ஸ்டெப்பில் வந்து இந்த பின்ன லாக் பண்ணிக்கோங்கன்னா லாக் பண்ணிட்டு இந்த கிளிப்பை போட்டிங்கன்னா போதும். ஆனால் அடுத்து வந்து இந்த சா பிளேடுங்கன்னா இந்த சா பிளேடுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ தேவைப்படாது. ஏன்னா நம்ம இன்பில்ட்டாகவே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கண்டிப்பாக தேவைப்படுங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு போல்ட்டு கொடுத்துருப்போம். இந்த பக்கம் ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்போங்கண்ணா. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கழட்டினீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக கழண்டு வந்துடுங்க. ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா இந்த மாதிரி நட்டு பின்னாடி கழண்டு வந்துடுங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை நம்ம வெளியே கழட்டிக்கலாம். இந்த மாதிரி கழண்டு வந்துடுங்க. அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் எப்படி மாட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த ஹோல் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ஹோலில் மாட்டிக்கலாம். போட்டு ஹோல் நீங்கள் வர மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை டேரெக்டாக இந்த பக்கம் போட்டுக்குங்க. போட்டுட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த நட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு பக்கம் சும்மா வச்சா அந்த மாதிரி அடைச்ச மாதிரி மட்டும் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு ஸ்க்ரூ டிரைவரில் நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். இதை நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிக்குங்கண்ணா. ஓவர் டைட் வைக்க வேணாங்க, ஜென்ரலாக ஒரு டைட் வச்சு கொடுத்துக்குங்க. ஓவர் டைட் வச்சிங்கன்னா வந்து த்ரெட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸே போதுமானதுங்கண்ணா. டபுள் ஹோல்ஸ் தேவைப்படாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹோல்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப ரிஜிட் ஆயிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு மேலே உடைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அந்த ஹைட்டில் கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் கட் ஆயிருங்கண்ணா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கோம். சேம் அப்படியே ஃபிட் பண்ண மாதிரி நமக்கு இந்த இது வந்து இந்த சைடு கிளிப்புக்கு சைடு வர மாதிரி வச்சு மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த பின்னை லாக் பண்ணிவிட்டு கிளிப்பை போட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க டேரக்ட். ஆனால் அலுமினியம் மெட்டீரியலுக்கு 20 and 25 ஃபீட்டுக்கு ரெண்டுக்குமே ஃபிட்டிங் சேம் தானா. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக எதுவும் இல்லைங்க. நம்ம நார்மலாக ரெகுலர் யூசேஜுக்கு வந்து நீட்டாக யூஸ் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப ஹெவி யூசேஜ், அதாவது ஹார்ட் கோர் யூசேஜுக்கு யூஸ் ஆகாதுங்க. மாடரேட்டான ஹவுஸ் ஹோல்ட் யூசேஜுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் கோகனட் பிளக்கருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 3 அட்டாச்மெண்ட் வருங்க. ஒரு சிக்கிள் வரும், ஒரு நெட்டு வரும், உங்களுக்கு ஒரு சா பிளேடு வரும்.
ஆனால் இந்த கோகனட் பிளக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி உங்களுக்கு கிளிப் டைப்பில் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் லாக் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவல் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை லாக் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ அட்டாச்மெண்ட் மாட்டணும்னா இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் கழண்டு வந்துடுங்க. கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ வெளியே எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ கொடுத்துருப்போம், அதேமாதிரி கழட்டிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் மாட்டுறதுங்கன்னா சிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு எந்த ஹோல்ஸ் ரெக்குயர்மெண்ட்டோ அதில் மாட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கணும்னா ஸ்க்ரூ போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நட்டை லாக் பண்ணணும். சேம் நம்ம அந்த அலுமினியம் யூஸ் பண்ண மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவே போதுமானதுங்க. ஒரு இது போட்டு லாக் பண்ணிட்டீங்கனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஹார்வெஸ்டர்னா இதுவும் அந்த மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் மாற்றுற மாதிரி சேமாக தான் மாட்டணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டுங்க. சேம் அந்த ஹோல்ஸ் ஒரு நேரம் வர மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 2 ஈவனாக வந்துருச்சிங்களா? இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டாலே போதுமானது, ஒரு பின் போட்டாலே போதுமானது. நான் உங்களுக்கு 2மே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த கிளிப் எடுத்து கரெக்டாக மாட்டணுங்க. அதாவது இந்த நட்டை எடுத்து கரெக்டாக மாட்டிக்கணும். போட்டு ஹேண்ட் டைட்லேயே ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, அதே போதுமானது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்பேனர் வச்சு கூட டைட் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து வந்து இந்த சா பிளேடுங்கண்ணா, இந்த சா பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹோல்ஸில் மட்டும்தான் மாட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல் ரொம்ப எட்ஜில் வந்து டிப்பு இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹோலில் மாட்டிக்கிங்க. ஓகேவா? 3 கோகனட் பிளக் இருக்குமே நான் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கண்ணா. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஐட்டம், அதனால வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோகனட் பிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாரண்டி அண்ட் கேரண்டி கிடையாதுங்கண்ணா. ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பேர் ரெக்குயர்மெண்ட் இல்லை எப்படி ஃபிட் பண்ணணும்னு டவுட் இருந்தால் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.